முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தோன்னா வந்து நீங்கள் 4வது தூண் ப்ரெஸ் மீடியாலாம் சொல்லும்போது எங்கள் சிறையில் இருக்கிற நல்லதை வெளியே காட்டுறதே அந்த 4வது தூண் தான். ஏன்னா இது வரைக்கும் 4 சுவருக்குள்ளே நடக்கிறது யாருமே தெரியாது. ஆனால் நம்ம சில மக்கள்கள் எப்படி புரியுறாங்கன்னா வந்து படங்கள் பார்த்து செய்கிறாங்க. அது எல்லாமே எதுவுமே கிடையாது. அது எல்லாமே போய் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒன்று வந்ததுக்கப்புறம் ஜெயிலில் வந்து எங்களுடைய இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரியில் சீஃப் ஜட்ஜ் இருப்பாங்க, சிஜிஎம் இருப்பாங்க. மந்த்லி ஒன்ஸ் விசிட் வந்துருவாங்க. மந்த்லி ஒன்ஸ் ஜெயில் உள்ள விசிட் வந்து எவரி இன்மேட்ஸை வந்து அவங்க பார்ப்பாங்க. உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கா, ஏதோ வேறு என்ன அவங்களே கேட்பாங்க. சொல்லலாம் உள்ள பிரச்சனை. ஆமாம் கேட்கலாம். ஏன்னா வந்து இவங்க அடிச்சிட்டாங்க, அவங்க அடிச்சிட்டாங்க, வார்டர் அடிச்சிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க குறைகள் சொல்லலாம். அந்த குறைகள் அவங்க சொல்கிறத அவங்க எழுதி அவங்க வந்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு அனுப்புவாங்க, ரிஜிஸ்டருக்கு அனுப்புவாங்க. அவங்க என்கிட்ட ரிப்போர்ட் கேட்பாங்க. அதனால் அது மாதிரி என்ன தப்பு எதுவும் நடக்குதில்ல. அவங்களுக்கு என்னன்னா இங்கே அவன் தப்பு பண்ணாலும் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம். கம்ப்ளைண்ட் கொடுத்து அவருக்கு நம்ம கோர்ட்டுக்கு தெரிவிச்சிருவாங்க. அதனால் வெளியே வந்து படத்தில் காட்டுறது வேறு. ஏன்னா வந்து நம்ம பார்க்கும்போது மக்களும் ஒரு ஆர்வத்தோடு பார்க்கணும் அதுதான்ன்றாங்க. ஆனால் அது மாதிரியான ஒரு இது சூழ்நிலை எதுவுமே இங்கே ஜெயிலில் உள்ள வரும்போது கூட இப்போ எங்ககிட்ட செல்ஃபோனோ எதுவுமே இல்லை, வெளி உலகத்து கூட எங்களுக்கு தொடர்பே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ